அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்று சித்திரை 1 14/4/2026 பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. சரிங்களா? முதலில் பராபவ அன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு பொதுவான பலன்கள் இந்த ஆண்டுடைய இந்த தமிழ் புத்தாண்டின் பொதுவான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பராபவ என்ற பெயர் உள்ள ஆண்டு தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆண்டுகளில் 40வது ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு வருது. இந்த ஆண்டு ஓரளவிற்கு அனைவருக்கும் நன்மைகள் செய்தாலும், இந்த ஆண்டில் உலக அளவில் கெடு பலன்களே மிக அதிகமாக விளை. சரிங்களா? ஒரு பக்கம் மழை ஓவராக பெய்யும், ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் மழை அதிகம். இதுவரை மழையே பெய்யாத பாலைவன நாடுகளில் கூட கடுமையான மழை பெய்து அழிவு ஏற்படும். நெருப்பு விபத்துக்கள் மிக அதிகமாக ஏற்படும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உலகம் முழுவதும் பெருத்த அழிவு இந்த பராபவ ஆண்டில் நடைபெறும். சரிங்களா? இந்தியா உலக நாடுகளே வியக்கும் அளவிற்கு ஒரு புத்தம் புதிய அணுகுண்டு சோதனையை நடத்தும். யாராலும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு அணுகுண்டு சோதனையை நடத்தும். சீனாவும் இந்தியாவும் உலக அளவில் மிக வலிமையான ஒரு இடத்தை பெறும். இந்தியா கிட்டத்தட்ட உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு பொதுவான மிக நம்பிக்கைக்குரிய ஒரு நாடாக இந்த ஆண்டு அமையும். சரிங்களா? அமெரிக்காவின் ஆதிக்கம் வெறி அதிகரிக்கும். கிட்டத்தட்ட உலகப்போர் மூலக்கூடிய அளவிற்கு நிறைய நாடுகளிடையே பிரச்சனைகள் உருவாகும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த நாடுகளில் கூட எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை உண்டு பண்ணி நிறைய நாடுகளில் போராட்டம் வெடிக்கும், தொழிலாளர்கள் போராட்டம் வெடிக்கும். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் வலிமை அடையும். சரிங்களா? அதே போல் உலகின் தலைமை உருவாக இந்தியா தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட்டு நிறைய போர்களுக்கான தீர்வு, நிறைய நாடுகளுக்கான தீர்வு ஏற்படும். ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவி இந்தியா போட்டியிட்டு வெல்லும். உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கும். இந்த ஆண்டில் 3 விமான விபத்துக்கள் நடக்கும். கச்சா எண்ணெய் விலை இதுவரை நாம் எண்ணி இராத அளவிற்கு உயரும். சரிங்களா? அதே போல் கடல் போர் கண்டிப்பாக நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவும் விமானந்தாங்கி கப்பல் மூலமாகவும் கடலில் இருந்து சில போர்கள் வெடிக்கும். உலக அளவிலே நல்லா மழை பெய்யும். சரிங்களா? ஆமாம். அதே போல்
தாமிரத்தின் தேவை அதிகரிக்கும். இந்தியாவில் இன்னொரு மிகப்பெரிய தாமிர உற்பத்தி நிலையம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். சரி, இப்போ இது தேர்தல் நேரம். இப்போ இங்கே யார் ஜெயிப்பாங்க 2026 அப்படின்னா, இதுவரை இல்லாத அளவிலே தமிழ்நாட்டிலே இனிமேல் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி முறை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை. தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி ஆட்சி முறையில் தான் ஆட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள், உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் தலைவரும் தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய கட்சி தலைவரும் இந்த ஆண்டில் இறக்க வாய்ப்பு உள்ளது. நுரையீரல் பிரச்சனை, நெஞ்சுவலி பிரச்சனை ஏற்பட்டு இறக்க வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவமனை சென்று இறப்பார்கள். சரிங்களா? அதே போல் இரும்பு, வெள்ளி, தங்கம் இதனுடைய விலைகள், சில்வர் அண்ட் கோல்டு விலைகள் வெறும் ஏற்ற இறக்கத்தோடு நடந்துருக்கு. ஸோ அதனால் நம்பி முதலீடு பண்ணாதீங்க. தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு அத்தியாவசியமான சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் நகைகள் வாங்குங்க. மற்றபடி பெரும் ஏற்ற இறக்கம் இருக்கும் இந்த வருடம். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். செலவினங்கள், ஏன்னா இந்த ஆண்டிலே என்ன குறிப்பிட்டிருக்குன்னா 53% வரவு, 56% செலவு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால தேவைகள் அதிகரிக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வருமான குறைவு இருக்கனால நீங்கள் கொஞ்சம் சிக்கனம் கடைபிடிக்கணும். கண்டிப்பாக அனைவருமே 12 ராசிக்காரர்களும் சிக்கனத்தை கடைபிடித்தால்தான் இந்த ஆண்டு ஓட்டம். இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். நிறைய கம்பெனிகள், ஐடி கம்பெனிகள் நிறைய தனது தொழிலாளர்களை, நிரந்தர தொழிலாளர்களை குறைப்பாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க. ஸோ அதனால் இளைஞர்கள் அனைத்து விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கணும். எந்த வேலை கிடைத்தாலும் செய்வதற்கு தயாராக இருக்கணும். இல்லை நான் ஐடி தான் படிச்சிருக்கேன், சிவிலுக்கு போக மாட்டேன், அதே மாதிரி சிவில் தான் படிச்சிருக்கேன், நான் ஐடிக்கு போக மாட்டேன்றதெல்லாம் எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க. போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும், கடத்தல். இந்த ஆண்டு இந்தியாவில் நக்சலைட்டுகள் ஒழிக்கப்படுவார்கள், சுத்தமாக ஒழிக்கப்படுவார்கள். சரிங்களா? மேலை நாடுகளில் தீவிரவாதம் அதிகரிக்கும். சிறுபான்மையினரால் வட மாநிலங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதே போல் கல்வி நிறுவனங்கள் நிறைய நஷ்டத்திற்கு உள்ளாவார்கள். அதனால் இளைஞர்களுக்கு கல்வி இந்தியாவில் டிகிரி வரை இலவசமாக வழங்குவதற்கு அரசுகள் முயற்சிப்பார்கள். இளைஞர்கள் நன்றாக படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இளைஞர்கள் நல்லா படிக்கணும். உங்களை சுற்றி போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் இளைஞர்கள் ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? போதைகளுக்கு அடிமையாகாமல் இருந்தால்தான் நல்லது. இல்லைன்னா இந்த பராபா வருஷம் ரொம்ப வாழ்க்கையவே கெடுத்துடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். சும்மா அதுக்காக நான் எப்பயும் போல் போதைக்கு அடிமையாக தான் இருப்பேன், எனக்கு நல்லது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி எப்படி? நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு இது. கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள் மக்கள் அதிகமாக. ஆன்மீகம் அதிகரிக்கும். ஏன்னா இங்கே தான் பிரச்சனை அதிகமாகுதுல்ல, கோயிலுக்கு தானே போகணும். அப்போ இறைவனை நீங்கள் ரொம்ப
நம்பிக்கையோட, ஒழுக்கத்தோட, கண்ணியத்தோட போய் வணங்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஆண்டு அதிகமான தீமைகளையும் குறைவான நன்மைகளையும் தான் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம அந்த கெட்ட பக்கம் போகாமல் நல்ல பக்கமே நின்றுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் அனைத்து ராசிக்காரர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இந்த ஆண்டு உங்கள் செலவுகளை குறையுங்கள். தேவையில்லாத செலவுகளை அப்புறம் குறைங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. நல்ல புத்திமதிகளை சொல்லுங்கள். இந்த ஆண்டு ஏன்னா சேர்க்கைகள் சரியில்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதி கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளை கண்காணிங்க. பெண் பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்கள் கண்காணிக்கணும். இல்லைன்னா அவங்க உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்துங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டு. நிறைய தீமைகளையும் ஓரளவு நன்மைகளையும் உள்ளடக்கிய ஆண்டு இது. ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. சரிங்களா? அதனால் இந்த ஆண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.